எல்லோரும் சமம்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு. எல்லோருக்கும் சமமான வாக்குரிமை நம்மளுடைய இந்திய அரசியல் சாசனம் எல்லோருக்கும் கொடுத்துருக்கு. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இல்லாத எழுச்சி தமிழக குடும்பங்கள் இருக்கக்கூடிய தாய்மார்கள்கிட்டையும் இளைஞர்கள்கிட்டையும் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் சந்தோஷமாக காலையில் 6:30 மணிலிருந்தே வாக்குச்சாவடிக்கு வந்திருக்காங்க. இது இந்திய ஜனநாயகத்துடைய வெற்றி. மக்கள் தங்களுடைய வாக்குகளை ஒரு ஜனநாயக முறைப்படி அமைதியாக இவ்வளோ சீக்கிரம் 6:30 மணிக்கே வந்து பெரிய பெரிய லைனில் நிற்கக்கூடிய ஒரு நாள் இதுக்கு முன்னாடி எந்த தேர்தலையும் இருந்ததில்லை. இது மக்களுக்கான வெற்றியாக, ஜனநாயகத்துக்கான வெற்றியாக நாங்கள் பார்க்குறோம். ரொம்ப அமைதியான முறையில் நடந்துகிட்ருக்கு. ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, இப்போ தான் நாங்களும் சொன்னோம், நிறைய வாக்குச்சாவடிகளில் ரொம்ப ஸ்லோவாக போகுது. பெரிய பெரிய க்யூஸ் நிறைய நிற்கிறாங்க, ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ அதை நம்ம ப்ரெசிடிங் ஆஃபீஸர்கிட்ட நாங்கள் வலியுறுத்துகிறோம். வெளிவாக்கத்திலேயே ஒரு 4-5 வாக்குச்சாவடியில் ரொம்ப ஸ்லோவாக பெரிய க்யூ நின்றுட்டுருக்காங்க, ஆனால் ரொம்ப ஸ்லோவாக பண்ணிகிட்ருக்காங்க. அதை நாங்கள் ப்ரெசிடிங் ஆஃபீஸில் வலியுறுத்திட்டுருக்கோம். இங்கே சென்னை மட்டும் இல்லை, கோயம்புத்தூர், மதுரை எல்லா இடங்களிலும் முன்னாடியே வலியுறுத்தாங்க. உலகம் முழுவதும் இருந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய மாவட்டங்கள்லேருந்து போயிருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தலைமை தேர்தல் அதிகாரி மேடம் அர்ச்சனா பட்நாயக் மேடம் சொல்லியும் சரியான பேருந்து வசதிகள் சரியாக விடலை. தீபாவளி பொங்கலுக்கு விடுற மாதிரி விட்டுருக்கணும். ஆனால் அந்த போக்குவரத்துறையோடைய செக்ரட்டரி கவனக்குறைவு அதில் இருக்குங்கிறத நாங்கள் பதிவு பண்ணுறோம். கண்டிப்பாக ரொம்ப கடினப்பட்டு ரொம்ப சாமானியால் இருக்கவங்க இங்கேருந்து மதுரைக்கும் கன்னியாகுமரிக்கும் போகிறதுக்கு காலையில் 7 மணி வரைக்குமே கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ இதை நாங்கள் தலைமை தேர்தல் அதிகாரி மேடம்கிட்ட நாங்கள் வலியுறுத்தும். எங்கள் தலைவரும் சொல்லியிருக்கிறாரு, அறிக்கை கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக எதிர்காலத்தில் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரக்கூடாது. ஆனால் இதையெல்லாம் மீறி நிறைய பேர் பைக்லேயும் கார்லேயும் டாக்ஸிலையும் என்னெல்லாம் கிடைக்குதோ அதிலெல்லாம் பயணிச்சிருக்காங்க. அந்த மக்களுக்கு நாங்கள் தலைவணங்குகிறோம். கண்டிப்பாக ஜனநாயக கடமையாற்ற போக்குவரத்து முழுவதும் சரியாக இல்லைங்கிறது தான் எங்களுடைய பதிவு.